தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக நந்தா அவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் கௌசல்யா. இப்போ வந்து சோஷியல் மீடியாஸில் ஃபுல்லாகவே ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கு. நயன்தாரா அவங்களோட சோஷியல் மீடியாவில், அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது ரைட்ஸ்க்காக வந்து என்ஓசி கொடுக்கவே இல்லை அவங்க. இப்போ வந்து அந்த 3 செகண்ட் வீடியோக்காக 10 கோடி கேட்குறாங்க அப்படின்னு. அதை அவங்க கேட்குறது கரெக்டாக தப்பா? நயன்தாராவுடைய திருமண வீடியோ, அதாவது நயன்தாராவுடைய திருமணம் வந்து வீடியோவாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவங்க பேசியிருந்தாங்க. அதை வந்து அதுக்கு வந்து என்ஓசி தனுஷ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி, அந்த நாடும் ரவுடி தான் படத்துடைய காட்சிகளை பயன்படுத்துவதற்கு என்ஓசி தனுஷ் கொடுக்கல அப்படிங்கிறனால அதை வந்து நாங்கள் வந்து 2 வருஷமாக கேட்டோம், கொடுக்கல. இப்போ வந்து அதில் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிட்வீன் த ஷாட்ஸ் பிடிஎஸ் அந்த ஒரு ஃபுட்டேஜை 3 செகண்ட் பயன்படுத்துறதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு வக்கீல் நோட்டீஸ் கேட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் எல்லாம் மனுஷன் தானா, நல்லா இருப்பீங்களா, உங்கள் அப்பா வளர்த்து விட்டார், உங்கள் அண்ணன் இருந்தார், அப்படி இப்படின்னா அவர் வந்து எவ்வளோ டீக்ரேட் பண்ண முடியுமோ, எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ அந்தளவுக்கு பேசி அந்த விஷயத்தை வச்சுருக்காங்க. அதை ட்விட்டரில் மட்டும் இது இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க, ட்விட்டரில் போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டு கீழே அந்த ஓம் நமச்சிவாய ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. முதல்ல அந்த ஸ்ப்ரெட் லவ்வுக்கும் நயன்தாராவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. தனுஷ் இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னா, தனுஷோடைய செயல்பாடுகள் தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, சர்ச்சைக்குரிய மனிதர் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தனுஷை இந்த மாதிரி பேசுவதற்கு தார்மீக அடிப்படையில் நயன்தாராவுக்கு தகுதியோ உரிமையோ இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் என்ன சேவையாக பண்ணுறீங்க? நெட்ஃப்ளிக்ஸில் கல்யாணத்தை காசுக்கு விற்றுருக்கீங்க. உங்கள் கல்யாணத்தை காசுக்கு விற்றுட்டு அதுக்கு இன்னொருத்தனோட ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் உள்ள ஃபுட்டேஜஸ்லாம் யூஸ் பண்ணணுன்னு சொன்னால் அவங்க எப்படி கொடுப்பாங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து நயன்தாரா திருமணமாகி கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு 4-5 வருடத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த கல்யாணத்தை மட்டும் கான்ட்ராக்டில் கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டேஜஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு மொத்தமாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த கல்யாணத்தை இவங்க எப்படி நடத்துனாங்க அப்படின்னு இருக்குல்ல. இதே பாலிசியை வந்து அன்சிகாவும் ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரிலீஸ் ஆகி ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 மாதத்தில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எடிட்டிங்லாம் முடிஞ்சு இவங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஏன் பிரச்சனை அப்படின்னா, இவங்க ஒரு கல்யாணம் நடத்தினாங்க. அந்த கல்யாணம் முழுக்க ஒரு ஆர்டிஃபிஷியல் செட்டப் படியே கல்யாணம் இருந்துச்சு. யாரும் உள்ள ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, கேமரா யாரும் வரக்கூடாது, முழுக்க ஏதோ வந்து இந்த ரகசியமாக வந்து ஏதோ செய்வாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வச்சு தான் யாரும் அந்த பக்கம் வரக்கூடாது, சமையலுக்கு வேலை பார்த்த ஆட்கள் வெளியே போய் எதுவும் பேசிடக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ விஷயங்களை வச்சு அவ்வளோ ப்ரொடெக்ஷனோட பவுன்சஸ்லாம் வச்சு தான் அந்த கல்யாணத்தையே நடத்துனாங்க. அதை காசுக்கு விற்றுருக்காங்க. தனுஷ் அதில் இப்போ நீங்கள் காசுக்கு விற்கும்போது என் படத்தை நீங்கள் போடுங்கன்னா காசுக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. இதில் தப்பு கிடையாது. இன்னொன்று வந்து நாடும் ரவுடி தான் படத்துக்கு வந்து தனுஷ் ப்ரொடியூசர் 6 கோடி ரூபா பட்ஜெட் பேசப்பட்டது. படத்தை முடித்து இவங்க கொடுக்கும்போது 16 கோடி ரூபாய்க்கு கொடுத்தாங்க. தனுஷ் கையில் காசு இல்லை அப்படிங்கும்போது 10 கோடி ரூபா தாண்டின பிறகு மீதி 6 கோடி ரூபா காசு இல்லை அப்படிங்கும்போது தனுஷ் வந்து கையில் காசு இல்லை அப்படிங்கும்போது நான் முடிச்சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு 16 கோடிக்கு போட்டு இவங்க ஷேரை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? அப்போ மீதி தனுஷ் என்ன பண்ணுவார்? படத்தோட ப்ரொமோஷனுக்கு நயன்தாரா வந்தாங்களா? எந்த படத்துக்காக நயன்தாரா வராங்களா ப்ரொடக்ஷனுக்கு? அது அவங்க படத்துக்கான ப்ரொமோஷன்ஸில் மட்டும் வராங்களே, அவங்க ப்ரொடக்ஷனில் வருது. அப்போ மட்டும் எப்படி? நயன்தாரா முழுக்க வந்து அவங்களுக்கு வந்து பேசிக்காக சில பிரச்சனைகள் இருக்கும். 1 இன்செக்யூரிட்டி இருக்கும், 2வது விளம்பர பைத்தியம், 3வது பணம். இந்த 3மே வந்து நயன்தாரா கிட்ட இருக்கும். இன்செக்யூரிட்டி எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னா, குஷேலன் படத்தில் நயன்தாரா நடிச்சிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அதில் வந்து ரஜினிக்கு ஜோடியா, அதாவது திரையில் ரஜினிக்கு ஜோடியா, ஹீரோவாக இருக்க ரஜினிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் பேராக இருக்க மாதிரியான காட்சிகள் வரும். அதில் மம்தா மோகன்தாஸ் அப்படிங்கிற மலையாள நடிகை இருப்பாங்க. அவங்க வந்த போர்ஷன்ஸ் இருந்துச்சுங்கிறதுக்காக அவங்களுக்கு அதிக அட்டென்ஷன் போயிருமோன்னு சொல்லி சண்டை போட்டு அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நீக்கி சொன்னவங்க தான் நயன்தாரா. இது அவங்க ஏற்கனவே பேசியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்செக்யூரான பர்சன் தான் நயன்தாரா. அது போக எது எடுத்தாலும் விளம்பரம். போன வருஷம் மழை பெஞ்சிச்சுல்ல, எவ்வளோ எஃபெக்ட் ஆச்சு. அதுக்கு நிவாரணம் பண்ணி கொடுக்கும்போது பின்னாடி வந்து இவங்களுடைய அந்த சானிட்டரி நாப்கின், அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் பிராண்டை கொண்டு வச்சு பேனரை வச்சு விளம்பரம் பப்ளிசிட்டி பண்ணவங்க தான் நயன்தாரா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ 18ஆம் தேதி அந்த நெட்ஃப்ளிக்ஸில் அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு இவங்களுக்கு விளம்பரம் பண்ணணும். ஓரளவுக்கு விளம்பரம் பண்ணிட்டாங்க. மேற்கொண்டு ஃப்ரீயாக அப்படி விளம்பரம் பண்ணுறதுங்கிறதுக்காக இப்போ தனுஷை வந்து கேவலமாக திட்டி அடித்து போட்டு வந்து இப்போது இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க.
ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது அதை எடுத்துக்கலாம். பட் அது வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் வீடியோ தானே, அதுவுமே அவங்களோட பர்சனல் டிவைஸில் எடுத்த வீடியோ தான். நான் அதுவும் பிடிஎஸ் வீடியோ ஆல்ரெடி சோஷியல் மீடியாஸ்லாம் வந்து போன வீடியோஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து 2 வருஷமாக வந்து அந்த என்ஓசி கொடுக்காம அதுக்கப்புறம் நாங்களாக அதில் எடிட் பண்ணி அதை எல்லாமே எடுத்துட்டு அவ்வளோ பேரோட எஃபர்ட்ஸ் இருக்குது. இப்போ வரும்போது இந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் அனுப்புறது தப்பு அப்படின்னு ஒரு விஷயம், அதில் யாரோட எஃபர்ட்டும் கிடையாது. நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்குமான காசு மட்டும்தான் இருக்குது. எதில் அதில் யாரோட எஃபர்ட் இருக்குது? யார் உழைப்பு போட்டிருக்கா? யாரும் உழைப்பு போடல. நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, அவ்வளோதான். இன்னொன்று சொல்ல போனால் அவங்க ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கான அந்த கான்ட்ராக்டை மட்டும்தான் நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸ்காரன் வாங்கி பார்த்துட்டு இது வியாபாரம் ஆகாது, காசு கொடுக்க மாட்டேன்னு தூக்கி போட்டான். அதுக்கு பிறகு தான் பியாண்ட் ஏ ஃபேரி டேல் அப்படின்னு கதையை மாற்றி அவங்க வாழ்ந்த வரலாறு, வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனால் இவங்க வந்து இப்போது அந்த 400 ரவுடி தான் வச்சா தான் அங்கே வியாபாரம் ஆகும் அப்படிங்கும்போது அதனால் அவங்க எடுக்கிறாங்க. ஏன் மற்ற படத்தில் எல்லா படத்துலேருந்தும் சாட்சி வச்சுருக்காங்களா? எல்லா ப்ரொடியூசரும் கொடுத்துட்டாங்களா? அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் ஃபர்ஸ்ட் நடிச்சாங்க. தனுஷ் காசுலாம் இவங்க வந்து லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்தது. பாதிக்கப்பட்டு காசு போட்ட தனுஷ் வந்து அதை திருப்பி கேட்கக்கூடாது, அப்படி தானே? அந்த படத்தை சொன்ன டயத்துக்கு முடிச்சு கொடுத்தாரா விக்னேஷ் சிவன்? சொன்ன பட்ஜெட்டில் முடிச்சு கொடுத்தாரா விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நஷ்டப்பட்டுருக்காருமா தனுஷ். இன்னொன்று வந்து அந்த 3 செகண்ட் ஃபுட்டேஜ், 3 செகண்ட் தான் நத்திக்கி போட்டுருங்க, வேணாம்னு விட்டுருங்க. 3 செகண்ட் தானே, வேணாம்னு விட்டுற வேண்டியதானே? அந்த ஃபுட்டேஜும் இவங்க எடுக்கலை, எடுத்தது தனுஷோடைய பர்சனல் டிவைஸ். அதுக்கும் காப்பிரைட்ஸ் தனுஷ் கிட்ட தான் இருக்குது. தனுஷ் ஃபோனில் எடுத்த ஃபுட்டேஜ் தனுஷ் அது சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது அது 1.5 பேரோட யூடியூப்லாம் இருக்குது. அதுக்கும் ரைட்ஸ் தனுஷ் கிட்ட தான் இருக்குது. யார் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு. இப்போ இந்த நோட்டீஸ் வந்த பிறகு விக்னேஷ் சிவன் வந்து என்ன சொல்கிறாரு? ஸ்ப்ரெட் லவ், 10 கோடி ரூபாய் கேட்கப்பட்ட அந்த 3 செகண்ட் வீடியோ இதுதான், நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் ஃப்ரீயாக விட்டுருக்காரு. அவ்வளோ உத்தமமான இருக்கவன் நீ ஃபுட்டேஜ் நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி அப்படியே எடுத்து வெளியே எடுத்து போட பார்ப்போம், யூடியூப்பில் எடுத்து போட்டு அதில் லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. பார்க்க வேண்டியது தானே? அங்கே காசு வரணும். ஓகேவா? காசுக்காக புருஷனும் பொண்டாட்டியும் பண்ணுற ஒரு செயல், விளம்பரத்துக்காக பண்ணுற ஒரு சீப் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு தான் இந்த வீடியோ, இந்த அறிக்கை. உடனே வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து இப்படியெல்லாம் போட்டுட்டான் அப்படின்னு. இதுக்கு வந்து தயாரிப்பாளர் எஸ்எஸ் குமரன் வந்து ஒரு பதில் கொடுத்துருக்கார். அவர் வந்து எல்ஐசின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கார். இவரோட எல்ஐசியில் அவர் வேறு ஒரு எல்ஐசின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கார். இவங்க போய் டைட்டில் கேட்குறாங்க, எல்ஐசின்னு டைட்டில் கொடுங்க அப்படின்னு. நயன்தாரா சொல்கிறாங்கல்ல, 2 வருஷம் உங்கள்கிட்ட நாங்கள் கெஞ்சினோம், எங்களை அலைய விட்டீங்கன்னு. அந்த ப்ரொடியூசர் என்ன தரமா பண்ணாங்க? அவர் இல்லைப்பா, என் கதைக்கு வந்து இந்த டைட்டில் ரொம்ப முக்கியம், அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு பொலைட்டாக நேர்மையாக சொன்ன பிறகும் மதிக்காமல் அதே பேரில் படத்துக்கு பூஜை போட்டு ஆரம்பித்து வேலை பார்த்தது தான் விக்னேஷ் சிவன். அடுத்தவங்க வயிற்றுச்சலை கொட்டுறதை புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு ஹாபியாகவே வச்சுருக்காங்க. ஓகேவா? இன்னொன்று அந்த ஸ்பிரிட் லவ்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, 2 பேரும் அதை வந்து பேசுகிறாங்க. கொஞ்சமாவது உங்களுக்கே மனசாட்சியெல்லாம் உறுத்தாதா? தான் வாழ்க்கையில் எல்லாமே கமர்ஷியல், கல்யாணம் பண்ணுறதுலேருந்து குழந்தை பெற்றதுலேருந்து எல்லாத்தையுமே கமர்ஷியலைஸ் ஆக்கி வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் லவ்னு பேசுகிறீங்க. இன்னொருத்தன் காசு வாங்குறத பற்றிலாம் நீங்கள் பேசலாமா? அவங்க பிஸ்னஸை பற்றி நான் உள்ளே பேச விரும்பல, அது இன்னும் ஒரு மோசமான சப்ஜெக்ட் ஆகாது. ஓகே, அவங்க வந்து சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் டெலிவரி பாய்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு சண்டை போட்டாங்க தெரியுமா? துப்புரவு பணியாளர்கள் வரக்கூடாது, டெலிவரி பாய்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விளிம்பு நிலை மக்கள் யாரும் வரக்கூடாது நாங்கள் வரும்போது அப்படின்னு ஒரு பெரிய அட்டகாசம் பண்ணி அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் சண்டை போட்டு அதுக்கப்புறம் மாற்றினாங்க. அவ்வளோ ஒரு இலை டோனில் இருந்துக்கிட்டாங்க. இப்போவும் வந்து தனுஷை வந்து இவங்க வந்து இது வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ பப்ளிசிட்டி. அந்த டாக்குமெண்ட்ரி 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது, அதுக்கான ஃப்ரீ பப்ளிசிட்டி ஃபஸ்ட்டு. 2வது தனுஷை டீக்ரேட் பண்ணுறாங்க. டீக்ரேட் பண்ணுவதன் மூலமாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பழைய வெஞ்சன்ஸ் எல்லாத்தையும் அவங்க தீர்த்துக்க முடியும். ஏற்கனவே மேடைகளில் மாற்றி வந்து படத்தில் நயன்தாரா நடிச்சு சரியில்லைன்னு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் தனுஷ் சொல்லியிருப்பார். அந்த படத்துக்கு திருப்பி அவார்டு வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஸ்டேஜில் கிடைக்கும் போது நயன்தாரா ஆகும்போது நான் படித்தது நல்லாவே இல்லைன்னு சொன்னேன். தனுஷ் சொன்னார் சாரி அப்படின்னு நயன்தாரா கேட்பாங்க. அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு தான் இருக்குது சொல்லுவாங்க. இன்னொன்று இதில் வந்து இப்போ திடீர் ஃபெமினிஸ்ட்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அப்படியே வந்து தனுஷ் கூட நடித்த நடிகைகள்லாம் நீங்கள் எடுத்து போய் பாருங்களேன். தனுஷ் கூட நடித்த ஹீரோயினாக எடுத்த எல்லா நடிகைகளும் அந்த இதுக்கு வந்து லைக் போட்டிருப்பாங்க, அந்த இன்ஸ்டாகிராம் இதுக்கு. அதுலேயும் வந்து காயத்ரி சங்கர், நீங்கள் கரெக்டான பாயிண்ட்டை தொட்டிருக்கீங்க, நமக்கான உரிமை இல்லை, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இல்லை, நம்மளை வந்து பாண்டட் லேபர் அனுப்புகிறாங்க அப்படின்னு. பட ப்ரொமோஷனுக்கு வரணுன்னா காசு, டீசர் ரிலீஸுக்கு வரணுன்னா இவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து அவங்க வந்து இப்போ
வந்து பேமெண்ட் வாங்குறாங்க. இதுக்கு வந்தால் பேமெண்ட், அதுக்கு வந்தால் பேமெண்ட், அவ்வளோ காசை வாங்கிட்டு ப்ரொடியூசர்கிட்ட வந்து பதிலுக்கு அந்த ஃபுட்டேஜை ஓசியில் நான் யூஸ் பண்ணிக்குவேன், அதில் தனியாக நான் காசும் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னால் எந்த ப்ரொடியூசர் ஒத்துக்குவாங்க? இப்போ நயன்தாரா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, நயன்தாரா ப்ரொடியூஸ் பண்ண படத்துலேருந்து ஒரு ஃபுட்டேஜை ஒருத்தர் எடுத்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிக்கு விற்று காசு பார்க்குறாரு. நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஒத்துக்குவாங்களா? இப்போ தனுஷ் அவர்கள்கிட்ட இருந்து என்ன மாதிரி பதில் வரும் சார்? இல்லை, தனுஷ்கிட்டேருந்து என்ன மாதிரி பதில் வரும் அப்படின்னா, ஏற்கனவே அவர் வந்து கான்ட்ரவர்சிக்கு பேர் போன மனுஷன் தான். ஓகேவா? தனுஷ் கூட நடித்த நடிகைகள் எல்லாரும் இந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருப்பதன் மூலமாகவே தனுஷ் சக கலைஞர்கள்கிட்ட என்ன மாதிரியான ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தார், எப்படி பழகினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி வந்து நயன்தாரா பேசுனதில் ஒரு சில விஷயங்கள் உண்மையும் இருக்குது. என்னென்னா, அது நீங்கள் வந்து மேடைக்காக வந்து அந்த மெழுகு பூச்சின அந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்குவாங்கன்னு. நீங்கள் யாருன்னு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத நயன்தாராவுக்கும் சொல்லிக்கணும். ஸோ அப்படியாக தன்னடக்கத்தோடு தன்னை வந்து அப்படியே வந்து ஓவர் உத்தமராக தனுஷ் போர்ட்ரே பண்ணிகிட்டு இருந்தார். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, தனுஷ் வந்து ஏன் அந்த 10 கோடி ரூபா கேஸ் கேட்டார் அப்படின்னா, இங்கே நயன்தாரா சைடில் வந்து இங்கே பொலிட்டிக்கலாக ப்ரெஷர் கொடுக்க முடியும், தனுஷுக்கு பொலிட்டிக்கலாக ப்ரெஷர் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அவருக்கு இருந்த ஒரே பேக்கப் மாமனார் மாமியார் மட்டும்தான். அவங்க வந்து சில கம்யூனல் பேக்கப், பொலிட்டிக்கல் பேக்கப்லாம் வச்சுருந்தாங்க. இப்போது தனுஷ் போயிட்டு திரு ரஜினிகாந்த் அவர்கள்கிட்டயோ திருமதி லதா ரஜினிகாந்த்கிட்டயோ இன்ஃப்ளூயன்ஸ் கேட்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கனால, பக்கம் நயன்தாராவுக்கு வந்து பொலிட்டிக்கலாக சில இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால, இங்கே ஆளுங்கட்சியில் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறனால அவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 வருஷத்தில் அதை யூஸ் பண்ணாமலாம் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் திருட்டுத்தனமாக அந்த ஃபுட்டேஜை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் அவர் கேஸ் போட்டிருக்காரு இந்த மாதிரி அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து பிரச்சனை வந்திருக்கு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தனுஷை காலி பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ தனுஷ் வந்து அவங்க அப்பா நிழலில் வந்தார், அவங்க அண்ணன் நிழலில் வந்தார். அவங்க அப்பா எத்தனை படம் பண்ணார்? ஒரு படம் பண்ணாரா? ஃபஸ்ட்டு துளுவது எல்லாமே அவங்க அப்பா பண்ணார். 2வது படம் வந்து காதல் கொண்டேன்னு அவங்க அண்ணன் பண்ணார். 3வது படம் என்ன? திருடா திருடி, அது சுப்பிரமணிய சிவா பண்ணார். அதுக்கு பிறகு வெற்றிமாறன் டைரக்ஷனில் 3 படம், ஏகப்பட்ட டைரக்ஷனில் வந்துச்சு. பாலுமகேந்திரன் தான் டைரக்ஷனில் படம். இத்தனை டேரக்டர் படம் பண்ணிட்டாங்களே. விக்னேஷ் சிவனுக்கு யார் படம் கொடுத்துக்கிட்டு இருக்கா? விக்னேஷ் சிவன் யார் நிழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார்? நயன்தாரா இல்லைனா விக்னேஷ் சிவன் ஒரு கேரக்டரே கோலிவுட்டில் இருக்காது. அஜித்துக்கு படம் கொடுக்க போய் லைக்கா 1 வருஷம் கொடுத்து கதை எழுத முடியாமல் தூக்கி கடாசி, அதுக்கப்புறம் இப்போ அந்த ஒட்டு போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. மகிழ் திருமேனியை வச்சு ஒப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த விடாமுயற்சியை. இவங்க வந்து அடுத்தவங்களை வந்து நிழலில் வாழ்கிறவங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஊரில் இருக்கவங்க காசெல்லாம் ஆச்சு இது பண்ணிவிட்டு. இப்போ தனுஷ் உத்தமர் நல்லவர்லாம் சொல்ல வரல. ஆனால் இந்த விஷயத்தில் சட்டப்படி என்ன செல்லுபடி ஆகும்னா, ஃபுட்டேஜோடைய ஓனர் தனுஷ், அது பிஹைண்ட் த சீன்ஸ் தானே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தது தானே அப்படின்னாலும் எடுத்த டிவைஸ் தனுஷோடது, எடுத்தவர் தனுஷ். அதனால் ஆப்வியஸாக ஹீ இஸ் தி ஓனர் ஆஃப் தட் ஃபுட்டேஜ். அவர் கேட்கலாம், 10 கோடி இல்லை கேட்கலாம். சரி 3 செகண்ட் தானே கொடுத்துருங்களேன், வேணான்னு கொடுத்துருங்களேன். நீங்கள் ஸ்ப்ரெட்டில் உங்க நீங்களை கொடுத்துட்டு போக வேண்டியது, வேணான்னு அந்த ஃபுட்டேஜை தூக்கி போட்டு போங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா மட்டும் ரீஎடிட் பண்ண வேண்டியது தானே, அந்த செகண்டை மட்டும் தூக்கிக்கலாம்ல. அதை மட்டும் 3 செகண்ட் எடிட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. பண்ண மாட்டாங்க, காசு. ஓகேவா? அவ்வளோதான். தனுஷ் அந்த 10 கோடிங்கிறது ஏன்னா அந்த படத்துக்கு அவர் இழந்த காசு 10 கோடி. அதனால தான் அந்த 10 கோடியை வச்சுருக்காரு. அது 3 செகண்டா 30 செகண்டா 3 நிமிஷமாங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த அமௌண்ட் அவர் இழந்த அமௌண்ட், அதுக்காக அவர் வச்சுருக்காரு. அவ்வளோதான். இவங்க வந்து அந்த பீரியடில், அந்த படம் நடித்த பீரியடில் இவங்க தனுஷை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்குது, தனுஷ் என்ன பேசினாருன்னு இருக்குது. அவங்களும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் படத்தை ரிலீஸுக்கு முன்னாடி நீங்கள் பேசின வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ 2 பேர்த்துக்குள்ளேயும் நடந்துச்சு. அதெல்லாம் திரைமறைவாகவே இருந்துச்சு. தனுஷ் நோட்டீஸ் அனுப்புனது வரை திரைமறைவு தான். இன்றைக்கி சனிக்கிழமை 16 நவம்பர் 2024 ஏன் இது பேசுபொருள் ஆகுதுன்னா, சனி ஞாயிறு லைம்லைட்டில் வச்சுருந்தா தான் 18ஆம் தேதி ரிலீஸுக்கு அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும். அது வியாபாரம் ஆச்சுன்னா தான் நெட்ஃப்ளிக்ஸ்காரன் காசை கொடுப்பான். நெட்ஃப்ளிக்ஸ்காரங்கிட்ட காசு வாங்குறதுக்கு தான் புருஷனும் பொண்டாட்டி இப்படி குரல் வித்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை திருப்பி நான் சொல்கிறேன், 3 செகண்டை எடுத்து போட்டிங்கன்னா அது நீங்களே ஃப்ரீயாக பார்த்துக்குவாங்க ஸ்ப்ரெட்லன்னு சொன்ன விக்னேஷ், எடுத்து போடுப்பா, போடு. ஒரு 1/2 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருந்தால், இந்த 1/2 மணி நேரம் ஃபுட்டேஜ் எங்களுடைய லவ் சீக்வன்ஸ் இருக்கப்போ போர்ஷன் சீக்வன்ஸ்னு நீங்கள் எடுத்து போடுங்க. நெட்ஃப்ளிக்ஸ்காரன் சும்மா இருப்பானா? அவன் கோர்ட்டில் போட மாட்டான். அவன் பதிலுக்கு 100 கோடி ரூபா கேஸ் போடுவான், எங்களோட இது போச்சு அப்படின்ட்டுன்னு. இன்னொன்று, இது வந்து கல்யாண வீடியோவை காசுக்கு விற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேச முடியுமா? நீங்களே வந்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் இருக்கிறதையே வந்து காசுக்கு விற்று காசு பார்க்குறீங்க. அவர் மட்டும் அவரோட ப்ரொடக்ஷனில் வந்து அதை காசு பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு நியாயம். அதனால் இது முழுக்க வந்து ஒரு விளம்பர தந்திரம் மட்டும்தான் அவருடைய
மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு 3 செகண்ட் வீடியோக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கதை இருக்குது. 5 செகண்ட் வீடியோ கேள்விப்பட்டிருப்போம், இப்போ அடுத்த 3 செகண்ட்க்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குது. இப்போ தனுஷ் சைட்லேருந்து வந்து வேறு ஏதாவது கொடுத்தாங்கன்னா வரும். இதில் இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, விக்னேஷ் சிவன் பண்ணது, விக்னேஷ் சிவன் அந்த ஃபுட்டேஜை போட்டிருக்கக்கூடாது, லீகல் நோட்டீஸ் கொடுத்த பிறகு அதை திருப்பி போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக தனுஷ் வந்து இப்போ அந்த 10 கோடி ரூபாயை கிளைம் பண்ணுறதுக்கு இவங்களே வழி கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது, சொல்லி வச்சுக்கிட்டே கூட பப்ளிசிட்டிக்காக 2 பேர் அச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ராமா போட்டாலும் போடலாம். ஹூனோஸ், எது வேணால் நடக்கலாம். ஆனால் இது பின்னாடி வந்து நயன்தாரா பேசக்கூடிய அந்த செல்ஃப் மேடு அப்படி இப்படிங்கிற அந்த ஒரு அந்த பில்டப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 18ஆம் தேதி அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸுக்கான விளம்பரம் மட்டுமே, முழுக்க அது விளம்பரம் மட்டுமே. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.